Pebbles Tamil. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள விக்டோரியா மஹாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது சென்னை மாநகரில் வரலாற்று சிறப்புமிக்க இடமும் கூட. இது என்னென்னா கட்டிடக்கலை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதுனால இப்போ என்னென்னா புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக இப்போ ஆன்லைனில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வந்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அரங்கம் என்னென்னா 32.62 கோடி செலவில் அவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்கிறாங்க. நம்ம அரங்கம் ஒரு ஷோ நடக்கிறப்ப வீடியோ அனுமதி கிடையாது. பட் இருந்தாலும் என்னென்னா சுற்றிலே எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்னா இந்த கட்டடம் என்னென்னா உள்ளே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதுனால ஸ்டில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அதாவது என்னென்னா சென்னை மாநகரில் ஒரு சிறப்பு மிக்க கட்டிடத்தில் ஒன்றுன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வாங்க உள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா பூங்கா மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது சென்னையில் இது ஒரு முக்கியமான இடமும் கூட. அதாவது என்னென்னா சென்ட்ரல் ரயில் நிலையம் பக்கத்துலேயே நிறைய பேர் வந்தீங்கன்னா ஒரு 1 hour விசிட் பண்ணலாம். அதாவது என்னென்னா டைம் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி 11:30 to 12:30 இந்த மாதிரி டைமிங் ஸ்லாட் நிறையா இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சிட்டிங் பிளேஸ் இருக்குது. இது என்னென்னா நம்ம ஊட்டியில் கூட இந்த ஆர்மி பிளேஸ் கூட இதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம என்னென்ன இருக்குங்கிறதையும் அப்படியே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால என்னென்னா என்ட்ரன்ஸ் ஒரு இடமா என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விக்டோரியா மஹாலை பார்வையிட வரவங்க அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தரலாம். அதாவது இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப விக்டோரியா தான் பேரரசியாக இருந்தாங்க. அவங்களுடைய ஞாபகமாக இந்த விக்டோரியா மஹால்ங்கிற பேரை வச்சாங்க. இதெல்லாமே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா இன்னும் அறிவுபூர்வமான ஒரு இது இருக்கும் குழந்தைகளுக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம விக்டோரியா புது அரங்கத்துக்குள்ளே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா விளையாட்டு, அதாவது விளையாட்டுனாவே யார் வின் பண்ணாங்க, அதே மாதிரி டென்னிஸ் பிளேயரை பற்றியும் ஒரு பிளேயரை பற்றின விஷயங்களும் அங்கே படிக்கலாம். அதே மாதிரி வீணை தனம்மாள் அவங்க, அதாவது இசை கல்லூரியெல்லாம் நடந்ததை பற்றி இருக்குது. அதாவது இந்த பில்டிங் எப்படி புனரமைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இடத்துலையும், அதாவது என்ன ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது டாப்பில், அதாவது இந்த பில்டிங்னுடைய டாப்பில் பிராஸ் வச்சுருக்கிறது முதற்கொண்டு இந்த பில்டிங் எப்படி சீரமைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதனுடைய பேர் என்ன, வாட்டர் ப்ரூஃபு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட அனுமதி கிடையாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டோம், வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டோம். பட் அவங்க கொடுக்காததுனால எங்களுக்கு என்னென்னா உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னென்னா ஒரு மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் கேன்வா பெயிண்டிங்கில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு அது கீழே போட்டிருக்காங்க. அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸும் என்னென்னா பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கு என்னென்னா 1 hour பத்தாது கட்டாயம். இதுக்கு மினிமம் ஒரு half a day இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா விஷயங்களை, பொது அறிவுகளை நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதே மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன நிறைய பேத்துக்கு நமக்கு தெரியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தனால அது என்ன பேருன்னு தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அது என்னென்னா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா 2 விஷயங்கள். ஒன்று ஆடியோ, அதாவது நம்ம ஒரு பயணி சென்னை சென்ட்ரலில் இறங்குறோம், அதுக்கப்புறம் மயிலாப்பூர் போகிறோம், மயிலாப்பூரில் காய்கறிகள் விற்றுட்டுருக்குறாங்க. இது என்னென்னா ஆடியோ நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன வீடியோ இருக்குது. வீடியோ என்னென்னா மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதில் என்னென்னா பயோஸ்கோப்பியில் நம்ம பராசக்தி படம் ஓடிட்டுருக்குது. அதே மாதிரி அந்த காலத்து நடிகர்களுடைய புகைப்படங்கள். அதில் என்னென்னா சாரோவாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, தைரியமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, இன்னொன்று என்னென்னா ஒரு லவ்னா என்ன, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த ஹால்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஆக்ஷனோடு இருக்குது. இங்கேயும் என்னென்னா சிவாஜி கணேசனுடைய நடிப்பு பற்றி நிறையா விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதாவது என்னென்னா உள்ளே போனீங்கன்னா மினிமம் ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களால் வீடியோ எல்லாத்துக்கு சொல்ல முடியல, அதாவது காமிக்க முடியலங்கிறது கொஞ்சம் சின்ன வருத்தம் எங்களுக்கு இருக்குது.
அனுமதி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பேர்த்துக்கு சொல்லலாம். அதாவது என்ன, சென்னை மக்கள் பார்க்கலாம், இல்லை வெளியூர்லேருந்து டூர் வரவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் பார்க்க முடியாதவங்களுக்கு தான் நம்ம வந்து யூடியூப் மூலயமா தெரியப்படுத்தணும்னு நாங்கள் விரும்பணும். அதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே என்னென்னா செல்ஃபி பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரிக்ஷா இருக்குது. அதாவது மனிதனால் இழுக்கப்பட்ட ரிக்ஷா நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து ஒரு காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்ம கையில் வந்து இழுத்துட்டு போகணும், அது வந்து நம்ம நல்லா மிதிக்கணும். இங்கேயே பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து என்னென்னா சென்னையில் வந்து ஸ்கூட்டர் பயணம், இங்கே பாருங்கள் அந்த காலத்து சென்னை வந்து எப்படி இருந்துச்சுங்கிறது தான். அந்த காரே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி தான். இது பார்த்திங்கன்னா படகு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. அதாவது ஒரு காலத்தில் பக்கிங்ஹாம் கால்வாயில் படகுகள் நகரத்தின் வாழ்வாட்டத்தோட இணைந்து பயணித்தன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படகு இங்கே வச்சுருக்காங்க. நீர்வழியே வந்த வர்த்தகமும் நட்பும் சென்னையின் வளர்ச்சியை ஊட்டின. இன்றும் இந்த இடம் நம்மை நீரின் மார்பில் பயணித்த அழகான நகரத்தின் நினைவுகளுக்கு அழைக்கிறது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது படகு பார்க்கவே. இது எல்லாமே என்னன்னா காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. சென்னை சென்ட்ரல் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே ஒருத்தர் வந்து நிற்கிற மாதிரியும் நல்லா இருக்குது பார்க்கவே. இதுக்குள்ளேயும் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளேயும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் ட்ரெயின் ஏறுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கு. அதாவது என்னென்னா தினசரி வாழ்வியலும் சென்னையின் வீதிகளும் சென்னை மக்களின் அன்றாட பயணம். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை துறைமுகத்தில் அமைக்கப்பட்ட இரும்பு துறைமுக மேடை. இதுதான் இரும்பு துறைமுக மேடை. அடுத்தது துறைமுகம் உருவாகும் முன் 17ஆம் 19ஆம் நூற்றாண்டு அப்போ இப்படி தான் இருந்திருக்கு. சென்னை துறைமுகத்தின் கட்டுமானம். 2ஆம் உலகப்போர் ஒரு பாதுகாப்பான துறைமுகம். 1938 45. அடுத்தது சென்னை ராயபுரம் ரயில் நிலையம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. சென்னை ரயில்வே நிறுவனத்தின் என்ஜின்களின் வரைபடங்கள். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இன்றைக்கி எம்ஜிஆர் ஸ்டேஷன், எம்ஜிஆர் சென்னை. முதல் புறநகர் மின்சார ரயில். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ட்ராம் தான் இருந்தது. இன்னமும் கொல்கத்தாலலாம் ஓடிட்டு இருக்கிறது ட்ராம் தான். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ரயில் படிகளில் பயணம். இப்போ வந்து இதே மாதிரி பயணிச்சேன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஜார்ஜ் டவுனின் போக்குவரத்து. கண்ணம்மாப்பேட்டை சுரங்கப்பாதை. அடுத்தது பயண முறைகள். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி ஒளிப்படம். மவுண்ட் ரோடு, இதுதான் மவுண்ட் ரோடு. ஸ்பென்சர் பிளாசா அந்த பக்கம் தெரியுது, பழங்காலத்து ஸ்பென்சர் பிளாசா. இரட்டை அடுக்கு பேருந்தின் வருகை 1970. தமிழ்நாட்டின் தலைநகரில் நகர்ப்புற நெரிசல். இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் நெரிசல் இருந்துச்சு. நோ சிக்னல். மகளிருக்கு மட்டுமான பேருந்து. போக்குவரத்து பணிகளில் பெண்கள். எம்ஆர்டிஎஸ் தென்னிந்தியாவில் முதல் உயர்மட்ட நகர்ப்புற ரயில். இப்போ பார்த்திங்கன்னா 2015 சென்னை மெட்ரோ ரயில் ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த சென்ட்ரல் ட்ரெயின்லேருந்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதில் தான் நம்ம ஃபுல்லாக நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து என்னென்னா செல்ஃபி எடுக்கிறதுனா அங்கேயே எடுக்கலாம், இங்கேயே எடுக்கலாம். ஆனால் இந்த தம்பி எடுக்க மாட்டேங்கிற அப்படி, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்தது இங்கே பார்க்குறது பல்லாவரம் முதல் கீழடி வரை. அதாவது தமிழ் நாகரிகத்தின் வேர்கள். இந்த கீழடிங்கிறது நம்ம என்னென்ன விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து தொழில் பழங்கால இந்தியாவின் முன்னோடிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் பீரியட் டைம் லைன் கொடுத்துருக்காங்க. சென்னையை சுற்றி நடைபெற்ற ஆரம்பகால அகழ்வாய்வுகளின் வரைபடம். மனித வாழ்வின் ஆரம்பகால சான்றுகள். இது பார்த்திங்கன்னா அதாவது ரோமானிய தங்க நாணயங்கள். ரோமானிய தங்க நாணயங்கள்லாம் இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவின் முதல் பழங்கற்கால கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழடியில் கண்டுபிடித்தது தான். இதெல்லாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. அடுத்தது சிவகலை இரும்பு கால தளத்தின் அகழாய்வு. தூத்துக்குடி மாவட்டம் 2020 முதல் 2022 வரை தொல்லியல் துறை இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸ்டில் இப்போவும் என்னென்னா கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. விக்டோரியா புது அரங்கத்துக்கு வந்து நிறைய அவுட்டரில் மட்டும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நிறையா விஷயங்கள் வந்து விக்டோரியா புது அரங்கத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி தரைத்தளத்தில் ஃபுல்லாக வந்து விளையாட்டுகளை பற்றி நிதி அமைச்சர் அதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது.
மேல் தளத்தில் வந்து என்னென்னா ஒரு பொது அரங்கம், விக்டோரியா பொது அரங்கம் வந்து பெரிய ஹால் இருக்குது. அதில் வந்து அது இல்லாமல் அங்கே என்னென்னா சைக்கிள் இருக்குது, சதுரங்கம், அதாவது செஸ் போர்டு வச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா லுடோ, அந்த காலத்துலலாம் வந்து நம்ம பாம்பு, லேடர், அது ஏனி கேம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அது பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பொது அரங்கம், அதுக்கப்புறம் நம்ம மியூசிக்கோட இது தான் பார்த்தோம். எல்லோரும் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும். நாங்கள் வெளியில் இருக்கிறது மட்டும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். நல்லொழுக்கம் உடையவர்கள் வாய் தவறி கூட தீய சொற்களை பேச மாட்டார்கள். அவர்களால் பேசவும் இயலாது. பெபிள்ஸ் தமிழ்.